கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உலக வாழ்க்கையில். 2 கொரிந்தியர் 5:9. நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். தமஸ்கு வீதியிலே என்றைக்கு பவுல் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டாரோ அன்று முதல் கிறிஸ்துவை பிரியப்படுத்தி கிறிஸ்துவுக்காகவே வாழ தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தரை பிரியப்படுத்த அவர் தீர்மானித்திருக்கிறதை கொரிந்து பட்டணத்தில் சபை விசுவாசிகளுக்கு எழுந்தபோது, நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். ஒரு முறை ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்திலே போதகர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்குள்ள பாடுகளை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய உள்ளம் பின்வாங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் சிறை அதிகாரி அவரை பார்த்து, நீ ஏன் வீணாக இவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? நீர் விடுதலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற 2 பெண்களை சுற்று கொண்டு விட்டு நீ விடுதலையாகி போகலாம் என்றார். அவருடைய உள்ளம் தடுமாறிய போதிலும் முடிவாக அதற்கு அவர் சம்மதித்து கையிலே துப்பாக்கி ஏந்தினார். அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட சகோதரிகளோ அவர் மூலமாய் இரட்சிக்கப்பட்ட அவருடைய சபை விசுவாசிகள். அவர் அவர்களை பார்த்து, ஐயா, நீங்கள் பாடுகளின் மத்தியில் வேறு வழியின்றி இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் எங்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினீர்கள். உங்கள் கைகள் எங்களை கொல்லும்படி துப்பாக்கி ஏந்திருக்கிறது. நாங்கள் மரித்தாலும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம், அவரையே பிரியப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் எங்களை சுட்டு கொன்ற பின்பு எப்படியாவது மீண்டும் கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்துவிடுங்கள், அவரை பிரியப்படுத்துங்கள், பின்மாற்ற நிலைக்கு போய்விடாதீர்கள் என்று கெஞ்சினார்கள். அந்த போதகரோ ஈவு இரக்கமில்லாமல் அவரை சுட்டு கொண்டார். அவர் சிறையிலிருந்து வெளியேறி சுதந்திரமாக வாழலாம் என்று விரும்பினார். அந்தோ பரிதாபம்! அடுத்த வினாடி சிறை காவலர்கள் தங்கள் கையில் இருந்த துப்பாக்கியினால் போதகரை சுற்று கொண்டார்கள். ஆகவே அவர் மலர்ந்திருப்ப வாய்ப்பே இல்லாமல் போனது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகில் ஒரு நாள் வாழ்க்கை தான் உண்டு. அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்தி அவரை நேசிக்கிற வாழ்க்கையாக விளங்கட்டும். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையாயும் இருப்போம். அப்படிப்பட்ட தீர்மானம் செய்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.